என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலம் நல்ல வெப்பமான காலமாக இருக்குல்ல, இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஃபேஷியல் பேக், அதாவது பாதாமில் செய்யக்கூடிய ஒரு ஃபேஷியல் பேக்கு. ரொம்ப எளிமையான முறையில், நம்மளுக்கு ரொம்ப காசு கொடுத்து அதிகப்படியாக வாங்க வேணாம். அப்படியே வாங்கினா கூட அது நெசத்துக்கு ஒரிஜினலாக இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம உள்ளபடி உள்ள நல்ல பொருள்களை போட்டு தரமான முறையில் ஒரு ஃபேஷியல் பேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: பாதாம், பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, இது அரிசி மாவு, இது முல்தானி மட்டி. முல்தானி மட்டியில் 2 இருக்கும். நல்ல ஒரிஜினல் முல்தானி மட்டி பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் இருக்கும். டூப்ளிகேட்டாக இருக்கிறது வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கிறது வாங்கக்கூடாது, மஞ்சளாக இருக்கணும். மஞ்சள் கலர் தான் வாங்கணும். இது வெட்டிவேர், கஸ்தூரி மஞ்சள். இது நம்ம எல்லாம் சேர்த்து கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற பவுடரு. உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம ஏற்கனவே வச்சுருக்கேன். ஏற்கனவே அரைச்சி நம்ம விற்பனைக்கு இருக்குது. துளசி இலை, துளசி பவுடரு. இது பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதெல்லாம் இதில் சேர்க்குறோம். ரோஸ் வாட்டர், அதுவும் இதில் சேர்க்குறோம். பாருங்கள், இது ஒரிஜினல் சாண்டல் ஆயில், சந்தன தைலம். சந்தன பொடி கிடைக்கிறவங்க சந்தன பொடி அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. சந்தன சக்கை அரைக்கும் போதே அரைக்கலாம். ஆனால் கிடைக்காத பட்சத்தில் சாண்டலில் சந்தன ஆயில் இதில் சேர்க்குறோம். இப்போ காட்டின பார்த்தீங்களா ஃபேஷியலுக்கு வேண்டிய பொருளுன்ட்டு. இது எல்லா பொருளும் ஒன்று. பெண்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறோம், ஆண்கள் உபயோகப்படுத்தலாம். ஆண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க மாட்டோம். 2 பகுதியாக பிரித்து ஃபேஷியல் சேல்ஸுக்கு இருக்குது. இது இருக்கும்போது இந்த மாதிரி சேல்ஸ் பேக்கெட்டு சேல்ஸுக்கு வருது. நாங்களே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் நம்பரு. இது ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தயாரித்து பெண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தும் ஆண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காமலும் 2 பேருக்கும் செய்கிறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்டில் தொடர்பு பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வந்துருச்சு. ஆயில் பேஸில் உள்ள தண்ணியான ரோஸ் வாட்டர், ஆல்மண்டு அதாவது பாதாம் ஆயில், சந்தன அத்தர், இது 3 மட்டும் சேர்க்கலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதுவும் உங்களுக்கு சேல்ஸில் பண்ணும்போது இதெல்லாம் சேர்ந்து தான் பேக்கில் வருது. இப்போ இதை அரைச்ச பவுடரை இப்படி கொட்டிக்கிட்டு, இது பாருங்க, பாதாம் ஆயில் அதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எங்கெங்கே கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். அது மாதிரி ரோஸ் வாட்டரும் அதே மாதிரி இதில் படுற மாதிரி தேய்ச்சிக்கிறேன். அது மாதிரி சாண்டல் ஆயில், ஒரிஜினல் சாண்டல் ஆயில், அதுவும் இதில் ஒரு 5-6 ட்ராப்பு விட்டுக்கிறேன். ரோஸ் வாட்டரு, சந்தன ஆயிலு, பாதாம் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா அப்படி கலந்துக்கிறோம். கலந்த உடனே அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பவுடர் பேசிக்கில் மாறிடும். இதோட இந்த வாசனை வெளியே போகாத அளவுக்கு உடனடி பேக்கிங் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் பார்த்த பொருளெல்லாம் அரைச்சி அதில் ரோஸ் வாட்ரு, ஆல்மண்டுன்னு சொன்னால் அந்த பாதாமுடைய ஆயிலு, சந்தன தைலம் 3 சேர்த்துட்டு இதே மாதிரி சுத்தமான முறையில் பேக்கெட் பண்ணி போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். சேல்ஸுக்கு வருது, பிரியப்படுறவங்க வாங்க. இது 2 வகையாக வருது. ஆண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காமலும் பெண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தும் விடுறோம். அதனால் ஆண் பெண் 2 பேருக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம், உபயோகப்படுத்திங்க. அருமையான ரிசல்ட்டு கொடுக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் கழுவி முடித்து ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான முகத்துடைய பாலிஷை நீங்கள் எப்படி பளபளப்பாக இருக்குன்றதை நீங்களே கண்கூடாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.